மேட்ச் தான் நம்ம தான் டேட்டா முதல்ல பேட்டிங்லேயே நல்லா அவங்க பேட்டிங் ஆடும்போது நல்லா அடிக்க விட்டாங்க. நம்ம ஆளுங்க ஸ்டார்ட்டே சரியில்லை, எல்லாம் லைனாக டப்புன்னு விக்கெட் விட்டாங்க. சரி தலையை அடிப்பாருன்னு பார்த்தா தலையும் ஒன்றும் அடிக்கலை. மேட்சும் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு, வந்ததே வேஸ்ட்டாக போயிடுச்சு. மேட்ச் போன ஒரே காரணம் எல்லாருக்குமே தெரியும், தலை ஒன்று தான், வேறு எதுவுமே கிடையாது. தோனி ரிட்டைர்மெண்ட் ஆகிறாரா இல்லை இப்போ நம்ம ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டாரு அவர் மேட்சை பார்த்து. இல்லை ஆக்சுவலாக ஒரு நல்ல ஹோப் இருந்தது, கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி சிஎஸ்கே ஜெயிக்கும் அப்படி சொல்லி ஒரு ஹோப் இருந்தது. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப ஃபெட்டப் ஆயிடுச்சு. அது ஒரு ஆக்சுவலாக வந்து ஸ்டார்டிங் நல்லா தான் இருந்தது. ஸ்டார்டிங் அவங்க பண்ண ஃபீல்டிங்ஸு பண்ண போலிங்ஸு எல்லாமே சூப்பராக இருந்தது. 180 தான் டார்கெட் வச்சுருந்தாங்க, அதிகமான டார்கெட்லாம் கிடையாது. 180 நம்மளால் சென்னையால் சேஸ் பண்ண முடியல. லாஸ்ட்டு 3 மேட்சஸ் கூட சேம் இதே மாதிரி டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக வந்து இந்த சிஎஸ்கேயால் பிளே ஆஃப் கூட போக முடியாது. பாருங்கள், இப்போ 18வது ஓவரில் எல்லா ஸ்டேடியம்லேருந்து வெளில ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் வெளியே வந்துட்டாங்க எல்லாருமே. 17th ஓவர்லேருந்து எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சீசனில் மட்டும் இந்த மேட்ச்சில் மட்டும் தான் 2 6 தான் போயிருக்கு, அதுவும் 20 ஓவரில். டெல்லியும் நல்லா ஆனாங்க, சென்னையும் நல்லா ஆனாங்க. விஜய் சங்கர் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் நல்லா ஆடினா நல்லா இருந்திருக்கும் ப்ரோ. விஜய் சங்கர்னால எல்லாரும் தலையில் துண்டு போட்டு ஆட வேண்டியதாக இருக்குது ப்ரோ. நம்மளே பட் ஆனால் அவரு 50 அடிச்சிருக்காரு. 50 அடிச்சால பால் 40 பால் 40 ரன் யாரும் அடிக்கலாம் ப்ரோ. என் பொண்ணை விடுங்க வந்து ஆட்டு போவோம் ப்ரோ. ரொம்ப 3 மேட்சாக எதிர்பார்ப்புலேயே இருந்தோம். 2வது மேட்ச்சு அன்பிடன்லேயே தோக்குறோம். என்ன பண்ணுறது, முடிஞ்சது கதை. என்னமோ பிளே ஆஃப்ஸ் கூட போக மாட்டோம்னு நினைக்கிறேன். டீமே சரியில்லைண்ணா, 180க்கே முக்குறானுங்க. என்ன பண்ணுறது, எதிர்பார்க்கலண்ணா. இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் மேட்ச்லாம் வின் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தெரிலண்ணா, ஏன்னா பேட்டிங் ஸ்டார்டிங் ஆர்டரே சரியில்லை. கான்வே வந்துமே பெரிய சேஞ்ச் எதுவுமே தெரில. ட்ரிபாட்டிக்கோ கான்வேக்கோ அவ்வளோ ஒன்றும் வித்தியாசம் தெரியல எங்களுக்கு. கடைசி வரைக்கும் விஜய் சங்கர்லாம் நின்று ஆடுவார்லாம் நான் எதிர்பார்க்கல. ஸோ டிசப்பாயின்மெண்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் மேட்ச்லாம் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே இது பண்ணி ஆகணும், கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் தான் வேலைக்கு ஆகும். இல்லைனா இன்னைக்கு மேட்ச் வந்து நிறைய ஹோப்ஸோடு வந்தோம், ஏன்னா தொடர்ந்து பேக் டு பேக் லாஸஸ் இருந்துச்சு. அதனால இன்னைக்கு ஏதாவது நடக்கும்னு நினச்சோம், ஜெயிப்போம்னு நினச்சோம். பட் ஜெயிக்க முடியலை. ஹோம் கேம்ஸ்லேயே தோக்குறது வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. பட் நெக்ஸ்ட் அப்கமிங் மேட்சஸில் ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து இன்னும் ஓப்பனிங் வரணும், கண்டிப்பாக அவனை ஓப்பனிங் அவரை வந்து புஷ் பண்ணணும். அப்புறம் தோனி இன்னும் கொஞ்சம் ஆல்ரெடி இன்னைக்கு முன்னாடி வந்தார். மேபி நெக்ஸ்ட் டைம் வந்து யாராவது இன்னும் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சான்ஸ் கொடுக்கணும். யங்ஸ்டர்ஸ் யாருக்காது, இந்த அன்ஷுல் கம்போஜ் இல்லை வந்து பேட்டிங்லேயே ஷேக் ரஷீதுன்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு யாருக்காவது சான்ஸ் தரலாம். அதை விஜய் சங்கர் கடைசி ஒரு 2 ஓவர் அடித்தாருனா, அது ஒரு 3 ஓவருக்கு முன்னாடி அடிச்சிருந்தாருனா கூட கொஞ்சம் டஃப்பாக வந்திருக்கலாம். ரொம்ப மொட்டமாக தான் விளாண்டாங்க. பார்ப்போம் நெக்ஸ்ட் மேட்ச் எப்படி விளாட்றாங்கன்னு. பரவாயில்ல, பேட்டிங் ஓரளவு ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் ஸ்பார்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்து மேட்ச் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. பவுலிங் ஓகே தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் சீரியஸா வர்ஸ்ட் மேட்ச், நிறைய பால் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க ப்ரோ, அதான் ப்ரோ தோத்துட்டாங்க. அவர் தான் பாலுக்கு ரன் அடிக்கிறாரு, அதனால தான் தோத்து போச்சு. கடைசியில் தான் 6 அடிக்கிறாரு, முன்னாடியே அடிச்சுன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாங்க. தோனி இன்னும் 2-3 6 அடிச்சுன்னா கண்டிப்பாக வின் பண்ணியிருக்கோம், இன்னும் நல்லா ஆடிடலாம். சார் விஜய் சங்கர் வந்து என்ன நினச்சி வந்திருக்காரு தெரியல, டெஸ்ட் மேட்ச் நினச்சி வந்திருக்காரு போகிற உள்ள வந்து ஸ்லோவாக விளாண்டு பொங்கல் சாப்பிட்டு வந்திருக்காரு. தோனி தான் காரணமே. ஒரு 6 அடிச்சா தவிர வேற எதுவுமே அடிக்க மாட்டாரு, வெறும் டச்சப் மட்டும் தான் வைக்கிறாரு. தோனி முழுக்க அந்த மேட்ச் ரொம்ப இது பண்ணவே இல்லை, டச்சப் வைக்கிறாரு, அவ்வளோதான். மற்றவங்க ஓகே சார், தோனி வந்து சுத்தமாக இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் இது முயற்சியே எடுக்க மாட்டாரு. ஒரு 6 அடிச்சாலும் சரி, அதுக்கப்புறம் எதுவும் அடிக்க மாட்டாரு. இல்லை நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் பெட்டராக எதிர்பார்க்கலாம். ஹாட்ரிக் தோல்வி கண்டிப்பாக அடுத்தது தலை கம்பேக் பண்ணுவார். விஜய் சங்கர் வந்து 1 டே தான் ஆடினார், டெஸ்ட் இதுலாம் ஆடல, T20லாம் ஆடல, 1 டே மேட்ச் ஒன்லி. ஹாட்ரிக் தோத்துறாங்க, அடுத்த மேட்ச் கம்பேக் பண்ணுவார் தோனி, கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. ஃபைனல் நம்ம தான் போவோம். தோத்த சோகத்தில் வரேன் ப்ரோ. நீங்கள் நல்லா இருந்துச்சு, சிஎஸ்கே நல்லா தான் விளாண்டாங்க, நல்லா தான் பண்ணார். என்ன பால் போகல அவ்வளோதான், மற்றபடி வர ஒன்று நல்லா தான் பண்ணார், சூப்பராக விளாண்டாரு. நெக்ஸ்ட் சிஎஸ்கே ஜெயிச்சிருவோம் நினைக்கிறேன். பட் இந்த வாட்டி ஆர்சிபி தான் கப்பு. வந்ததுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டே இல்லாமல் இருந்தது. நாங்கள் தோனி வரும்போது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. சூப்பர், அவங்க போலிங் செம, அவங்களுக்கு நிறைய வந்து ஃப்ரீ பால் கிடச்சிச்சு, அதனால ஜாலி. அவங்களுக்கு அந்த ஃப்ரீ ஹிட்ஸ் நிறைய வந்தது. ஸோ ஐ திங்க் தே ஆர் அ குட் ஸ்ட்ராங் டீம் நவ். மேட்ச் ரொம்ப நல்லா இருந்தது. டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக தான் நாங்கள் இன்றைக்கி மேட்ச்சே பார்க்க வந்தோம். கேஎல் ராகுல் ஃபேனு, பிக் ஃபேன். கேஎல் ராகுல் வந்து ஒரு 77 ரன்ஸ் அடித்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிஎஸ்கே கிட்ட ஒரு நல்ல இன்டென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் பார்த்தோம், ஒன்றும் இல்லை. ஆனால் டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்ட நல்ல இன்டென்ட், ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேருந்து செகண்ட் இன்னிங்ஸ் வரைக்கும் நல்ல ஒரு விக்ட்ரி, நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். டெல்லி கேபிட்டல்ஸ் செம்மையாக ப்ளே பண்ணாங்க, ஆனால் அந்த அளவுக்கு கூட சிஎஸ்கே ப்ளே பண்ணல.
செம்மையாக இருந்துச்சு. அவர் மட்டும் நிற்கலன்னா 100 கூட கிராஸ் பண்ணியிருப்பாங்கனாலே தெரில. விஜய் சங்கர் மட்டும்தான் நம்ம தமிழ்நாடு பிளேயர், அவர் மட்டும்தான் ஆடி கொடுத்தாரு. ஆனால் அவரே ஸ்லோவாக ஆடுறாங்கன்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.